இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கால் 1 மணியா இருக்காங்க. நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது கட் பண்றோம். கட் பண்ணாலும் அறிவு இருக்க மாட்டேங்குது. திருப்பி திருப்பி கூப்பிட்டே இருக்காங்க. பண்ணிட்டே இருக்கான். என்ன கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இருக்க மாட்டேங்குது. படிச்சு முட்டாளா இருக்காங்க. ஒருத்த கட் பண்ணி விடுறான்னா என்ன அர்த்தம்? அவன் பிஸியா இருக்கான், முக்கியமான வேலையில இருக்கான்னு அர்த்தம். அவனையே போட்டியான்னு டார்ச்சர் எல்லாம் பேச பிடிக்கலன்னு எடுத்துக்கோ. திருப்பி திருப்பி பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க. நீ போமாப்ல இவங்க இப்படித்தான். என்னைக்கு நாடு முன்னேற நான் திருப்பி கூப்பிடுறேன். திருப்பி பண்றான். இரிட்டேட்டா இருக்கு எனக்கு. இரிட்டேட்டா இல்ல, ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு எனக்கு. காட்டு 15 மிஸ்ட் கால் இருக்கு. என்னன்னா எடுத்து பேசி சொல்லமாப்ல. கார்டன் கேக்குறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ரொம்ப இதா இருக்காங்க. இது இந்த பழக்கத்துல இது ஒரு பிரச்சனை. ஏன்டா போட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னத்த மாப்ள நீ இழிச்சவன் இங்கனக்குள்ள எழுதி ஒட்டிருக்காங்க மாப்ள. அவன் இன்விசிபிளா தெரியுது. அதனாலதான் உனக்கு மட்டும் பண்றாங்க. அதான் எனக்கெல்லாம் ஒருத்த பண்றானா? கரெக்ட். வாங்க முடியாது. ஆனா ஒரு கலை உலகத்துல ஒரு கலைஞங்கிற ஒரு படைப்பு இருக்கு பாருங்க. ஆமா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் மக்கள்கிட்ட சேருங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. சுந்தர்ஜி டைரக்ட் பண்ணல. இப்போ வந்துச்சு மதகஜ கதை ஒன்னு படம். மதகஜ ராஜா. 12 வருஷத்துக்கு முன்னாடி வரண்டி படம். படங்கள் பாருங்க ஓடிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அது ஆனா நல்லா பண்றாங்க. ஹிட் ஆயிருச்சு இல்ல. காமெடி போன் வருது இல்லையா? எடுத்து இல்ல மாப்ள என்கிட்ட இல்லன்னா சொல்லிட்டு கட் பண்ணு. கமர்ஷியல்ல அதுவும் ரொம்ப கஷ்டங்க. மாட்டேங்கறாங்க வந்துகிட்டு பேசியா வேணாங்க. எடுத்த டார்ச்சர் போவாங்க. நான் பேசுறேன். என்ன வேணா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது இல்ல. அவன் தான் கடன் தர முடியாதுன்ட்டல. அப்புறம் என்ன எது நீங்க ஆனா இல்லனே இல்ல அவர் நினைச்சு பேசுறீங்க. இல்லங்க 12 மாசமா? ஆமா, திரும்ப உங்களை சிக்னல் கிட்ட தான் நிக்கிறோம். என்ன அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். போலீஸ்ல ஏதோ சொல்றாங்க. அது இல்ல காசு கொடுத்தாங்க திருப்பி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கடனை கேக்குறாங்களா இல்ல கடன் கேக்குறாங்களா? கடனை கேக்குறாங்க. கடனை கேக்குறாங்க. கடன் கேக்குறாங்க. நீ ஊரு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. கேட்டா கடன் கேக்குறாங்க. அதுக்கு பேர் கடன் கேட்கல, கொடுத்த கடனை திருப்பி கேட்டல். புரியுதா? கரெக்ட். சரி, இன்னும் கடன் வாங்கினா கட்டுற வழியை பாருங்கடா. 5 நிமிஷத்துல எஸ்கேப் போய் ஓட பாருங்க. நான் என்ன கூடணும்? நீ எதுக்கு போனை எடுத்த? இப்போ உன்னை ட்ரேஸ் பண்ணி வருவான். என்ன மத்தன ட்ரேஸ் பண்றாங்க? உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் வேணும்னா நீ காசை கொடு, கடன் கொடு கேட்பான். என்ன பட கதையெல்லாம் சொல்லிக்கிறீங்க? என்னங்க அப்பதான் டிரைவர் சுத்தி இருந்தா. ஆமா, அவன் எங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. அவன் எங்க வேலைக்கு போனா? அதுக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க. எங்க இருக்கானே தெரியல. அவனை தூக்கி வச்சிட்டு பணத்தை கொடுன்னு கேட்டாங்க. நான் போனை கட் பண்ணிட்டேன். பிரதீஷ்னே கூப்பிட்டு தான் போலீஸ் லிஸ்ட் போயிருக்க வேண்டியதுடா. போனவனே பணம் கேட்பாங்க. அவன் உன்னைய தூக்க வேண்டியதானே? காசு வேணும். உனக்கு பணம் வராது இல்ல? உன்னை தூக்குறவனே நான் ஐயோ ஃப்ரெண்ட விட்டுருங்க அப்ப நான் இதெல்லாம் நம்பருக்கு என்ன பார்த்தா கேன பே மாதிரி தெரியுது. அங்கக்குள்ள எழுதி போட்டுருக்கா. அதெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு அப்புறம் வந்தாங்க போய். ஆனா இவர்தான். நானா கிடையாது. ஓட்டா உன்னிக்கு. ஆனா நான் பணத்தை கொடுத்துறேன். இப்படியேமா அல்லாம கடத்துவாங்க. வண்டியை கிட்டே தூக்குவாங்க. என்னடா ஆள்லாம் தூக்குவாங்க. ஆகி போச்சுல. படிக்கிற வயசுல ஒழுங்கா படிச்சிருக்கணும். 10ஆம் கிளாஸ்ல போய் வீடி பத்த வச்சுன்னா எப்படி வளர்க்கலாம்? ஆமா, கிங்ஸ் அடிச்சியோ. இல்லடா அதை விடுறா. வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சிருக்கு நினைச்சிட்டு இருந்தோம். நம்மள ஏமாத்திட்டாங்க. WWF தானே. இத போய் உண்மை நம்பிக்கிட்டு பாரு. இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது கிடையாதுடா. விஷயமே தெரியாம நீ அதண்டா. நீ இருக்கிறதுக்கு காரணம் நீதான், வேற யாரும் காரணம் கிடையாது. ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஏழையா பிறந்தா அது தப்பு கிடையாது. இறக்கும் போதும் ஏழையா சாவறான்னு வச்சுக்க, அது முழு தப்பு அப்படிங்கிறான். யாரோ சொல்லிருக்காங்க. விஷயமே தெரியாது அவனுக்கு. தெரியாது. அடே பேங்க்ல லோன் வாங்கலாம் போனா லோன் கேட்டா 80 கையெழுத்து வாங்கி தாலி இருப்பாங்க. போயா அது ஈஸியான மெத்தட்ல ஒன்று இருக்கு. ரொம்ப அலைச்சல் தேவையில்லை. உனக்கு அந்த டெக்னிக் தெரியுமா? தெரியும். ஆட்கள் தான் மாப்பிள்ள இன்னைக்கு பெரிய பெரிய அமைச்சர்கள், தொழிலதிபர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தெரியாதனாலதான் நம்ம அப்படி தொழிலாளியா உட்கார்ந்துருக்கோம். முதலாளிகள்லாம் முதலாளியா வளர்ந்துகிட்டே போறாங்க. படிப்புக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நிரூபிச்சிரோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன ஐடியால இருக்க அதை எனக்கும் சொல்லு. நம்ம சேர்ந்து பண்ணுவோம். நம்ம அது பார்ட்னரா இனிமே நம்ம பண்ணுவோம். நம்ம நகை இருக்குல்ல? ஆமா, நிறைய பேங்க்ல அடக்கம் வட்டி ரொம்ப கம்மி. சூப்பர் மாப்ள. வட்டி ரொம்ப கம்மி. தெரியாம கடனை வாங்கி வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டு ரொம்ப மூட்டை யோசிக்கவே மாட்டோம். சரி, இப்ப எடுத்துட்டு வா. என்ன எடுத்து? எடுத்துட்டு வா. வைக்கணும் இல்ல பேங்க்ல வச்சு பணம்
பணமாக்கி நம்ம பிசினஸ் பண்ணணுமா? புரியல. உன் ஒய்ஃபோட நகை எப்படி நான் போய் என் பொண்டாட்டி விட்டு நகையை எடுத்துட்டு வந்து அதை உன்கிட்ட கொடுத்து நீ அதை வச்சு பிசினஸ் பண்ண போற? வட்டி கம்மி இல்ல, அத பாரு. வட்டி எவ்வளவு அந்த வட்டிக்கு? ஏன்டாடி நானே 1 லட்ச ரூபாய் எங்க மாமனார்ட்ட கடனை வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ட்ரை பண்ணி தோத்து போய் WWF பாத்துட்டு உட்காந்துருக்கேன். மரியாதை கெட்டுரும், ஒழுங்கா ஏஞ்சி போயிருவேன். ஏன்டா அவ்வளவுதான் பிரச்சனை என்கிட்ட சொல்றேன், நான் சால்வ் பண்றேன். உனக்கு 1 லட்சம் இந்த போதுமாடா? போதும்டா, போதும்ல? போதும் 1 லட்சம் தான். இன்னொரு ஐடியா சொல்றேன் பாரு. ஓ மாமியார் நான் நீ எடுத்துட்டு சேர்த்து விட்டேன்னு வச்சுக்க, 4 லட்சம் வாங்கிடலாம். வாங்கிட்டு நான் 3 ரூபா வச்சுக்கிறேன், உனக்கு 1 ரூபா கடன் கொடுத்துறேன். கடன் கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்களேன். பண்ணாட என்கிட்ட காசை வாங்கி எனக்கே கொடுக்குறியா? நானே வீட்டுல காசு தர மாட்டேங்கிறேன்னு பைக்கை விட்டுட்டு நடந்து போய்க்கிருக்கேன்டா. ஐடியாவோட வந்த மாமியார் நகையை கேட்கிறான். பண்ணாட மாப்பிள்ள என்ன நானும் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளாவே இந்த இருட்டுக்குள்ள இந்த மாதிரி யாருமே நடமாடாத இடத்துல ஒரு 10 மணி வாக்குல நிக்கிறியே, என்ன கதை? ஏய் கடன் வாங்கியிருக்காரு. இந்த பழக்கம்லாம் பழகாத. நல்ல பையனா இருந்த நீ. இல்ல அட பாவி, அதா இல்ல வேணாம்டா, மொத்தத்தையும் இழந்துட்டு நடுத்தரவுக்கு வந்துருவ. இல்ல சும்மா நான் நின்னுட்டு இருக்கேன். வேற என்ன இந்த டைம்ல இங்க வேலை இல்லையே? ஆளா வீட்டுக்கு வர்றாங்க, கடன் வாங்கிட்டு எல்லாரும் ஒண்ணா வந்துடுறாங்க வீட்டுக்கு. அதனால வேலையை விட்டு வீட்டுக்கு போனா கூட போகாம ஒரு 10-12 மணிக்கா வீட்டுக்கு போயிட்டு காலைல அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு 4 எஸ்கே போய் கடன் வாழ்க்கையா? கடன் வாழ்க்கையா? தேவையில்லாத வேலையா? ஆரம்பத்திலே அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. இங்க வாங்கி இங்க கொடுக்குறது, அங்க வாங்கி இங்க கொடுக்குறது, கடைசியில இந்த நம்பி தான் கேட்கிறேன். கொடுக்குறாங்க எனக்கு கடன். நான் என்ன பண்ணுவேன்? இதை வாங்குறியா? இதை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அப்படியா? ஆமாங்க. என்ன டைட்டில்? இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கஷ்டப்படுறத வச்சு குடும்பஸ்தன்னு ஒரு படம். ஆமா, ட்ரெய்லர் பார்த்தேன். நல்லா இருந்துச்சேயா? மணிகண்டன் எடுத்துருக்காங்க. ஆமாமா. நக்கலைட்ஸ் இருக்காங்கல்ல, நக்கலைட்ஸ்லாம் யாரு? ராஜேஷ். ஆமா, அம்முச்சி பேக் டு ஸ்கூல் எடுத்தாருல, அவங்க தான் டைரக்ட் பண்ணிருக்காப்ல. அப்படியா? ஆமாங்க. நல்லா தெரியாது. நல்லா ஃபன்னாவும் விஷயங்களையும் எல்லாம் ஃபேமிலி பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அப்படியே ரியலிஸ்டிக்கா எடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியா போய் பார்க்கலாம். சரி பாப்போம். அதையாச்சும் போய் பார்த்து மனசு தேத்துவோம். அதான் 24 ரிலீஸ், இன்னைக்கு தான் ரிலீஸ். அப்படியா? ஆமா, அந்த போய் பாருங்க. சரி சரி. 1000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கு. எதுக்கு? படத்துக்கு போணும்ல. போயா இல்ல குடும்பத்தை படத்துக்கு போயா கிட்ட 1000 ரூபாய் குடியா? சார் இந்த 120 கீழ் 15 வீடு, 120 கீழ் 15 பேரு ரோஹிணின்னு. ரோகிணி. ஆமா ரோகிணின்னு ஒருத்தர். ஆமா ரோகிணி. ஆளு வெள்ளையா இருப்பாங்களே. ஆமா வெள்ளையா இருப்பாங்க. நர்ஸா வேலை பார்த்தாங்க. ஆமா நர்ஸா இருக்காங்க. ஆமா அங்க ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் கருப்பா இருப்பாங்களே. ரைட். ஆமா கருப்பு. என்ன கருப்பா இருக்குன்னா கருப்புங்கற வெள்ளனா? ஆமா. ஒரு சில டைம் மேக்கப் போட்டா வெள்ளையா அதெல்லாம் சொல்லுங்க. செகண்ட் பேங்க்னு சொல்லி எங்க பேங்க் சார் 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கிருக்காங்க. 5 லட்ச ரூபாய் லோன் வாங்கிருக்காங்க. புடிங்க கொடுத்துட்டாங்க சார். சார் பிரைவேட் பேங்க் எங்க பேங்க். லோன் கொடுக்கிறது ஈஸி. சரி. ஆனா புடுங்கறப்ப வட்டில இருந்து ஜட்டி வரையும் உரிட்டு தான் வருவாங்க. வாங்கிட்டு டெக்னிக் சார் அந்த மாதிரி லோன் சாங்ஷன் பண்ணிட்டோம். சின்ன டியூவே கட்டல. ஃபர்ஸ்ட் கட்டினாங்க, 3 மாசம் கட்டினாங்க சார். 4 மாசத்துல இருந்து ஆளை பிடிக்க முடியும். ஆனா வீடு வந்து இதான், இந்த லொகேஷன் கரெக்டா. வீடு இந்த வீடு தான். இந்த வீடு தானுங்களா? இந்த பின்னாடி வீடு தான். அப்படிங்களா? ஆமாங்க. பாருங்க சார், இவங்க மட்டும் இல்ல சார், இதே மாதிரி ஹஸ்பண்டுக்கே தெரியாம ஒய்ஃப் லோன்லாம் வாங்கி அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச அந்த ஆளு வேற தொங்கருக்கு ட்ரை பண்ணி அவரை நாங்க காப்பாத்தி அப்புறம் வீட்டை ஜப்தி பண்ணி நாங்க. ரொம்ப சிரமம். உங்களுக்கு சிரமம். வாங்குறவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் சார் எல்லாம் இன்னைக்கு வாங்குறாங்க சார். நிறைய லேடிஸ் வந்து ஆண்களுக்கே தெரியாம லேடிஸ் வாங்குறாங்க, லேடிஸ்க்கே தெரியாம ஆண்கள் வாங்கிடுறாங்க. எப்படிங்க அது வீட்டுல தெரியாம பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் எப்பயுமே இருக்கணும். அப்பதான் கணவன் மனைவி இல்லைன்னா என்ன? அப்புறம் என்ன சார் சொல்றலாம் கரெக்ட் தான். இன்னைக்கு என்ன சார் காலம் கெட்டு போச்சு சார். நான் இந்த உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சா கேட்டு சொல்லுங்க சார். சொல்றேன். நாங்க உட்காந்துருக்கேன். வருவாங்க. அவங்க வரதுக்கு லேட் ஆகும். வெளியூருக்கு போயிருக்காங்க. நோம்பிக்கு ஊருக்கு போயிருக்காங்க. என்னது நோம்பிக்கு ஊருக்கு போயிருக்காங்க? வருவாங்க. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நான் அந்த மாதிரி புருஷன் தான். எது புருஷனா? ஆமா. என்ன அது? என்னமோ யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தா. எனக்கே தெரியாதுங்க. கணேசனா நீங்க? இதான் எழுதிருக்காங்கல்ல கணேசன். ஓ குடுமையை பிடிச்சா காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். 5 மாசம் டியூ பேலன்ஸ் இருக்கு. சரி எடுத்து வைங்க சார், நான் கிளம்புறேன். இல்லன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். கரெக்ட். எனக்கு முன்னாடி பேச்சு எடுத்தேன். சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டான். அதான் நோம்பி சொல்லி ஏமாத்தினாங்க. ஊருக்கு போயிட்டான். அவன் தான் அவட்ட வாங்கிக்கணும். சரி சார், அது வரைக்கும் நான் உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். வந்தவனே காசு கொடுங்க, நான் கிளம்புறேன் சார். இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ணி வீட்டுக்குள்ள போங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் நீங்க வீட்டுக்குள்ள போங்க. நான் போறேன் சார். நீ சார் இல்ல சார், நான் போறேன் சார். உசுர வாங்காதீங்கடா, கட்டி தொலைடா. எங்க ஓட எங்க சாவடிக்கிறான்டா எங்க கம்பெனிக்காரங்க. ஏன் உசுர வாங்குறீங்க? ஏன் வேலையா? என் வேலையை பார்க்க விடுங்க. என்ன சார், பி படிச்சுட்டு என் பொழப்பு இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வேலை கிடைக்கல. ப்ராஜெக்ட் பண்ணியா ஃபைனல் இயர்ல? ஆமா பண்ணு. எப்படி பண்ண? 5000 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தாங்க, காமிச்சு வாங்கி. அப்ப இப்படிதான் தெரிய வேண்டியதான். 5000 ரூபாய் வாங்கணும்னா ப்ராஜெக்ட் இப்படிதான் பண்ணணும். ப்ராஜெக்ட்ங்கிறது நம்ம பண்ணணும். அதுதானே. கடனை வாங்கிட்டு நீ எல்லாம் கருத்து பேசாத. சரி போ. கரெக்ட். 3000 ரூபாய்க்கு பண்ண அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நீ பியா? 3500. ஹலோ
ஹலோ சார், சுதாகர் இருக்காருங்களா? ஆமா சொல்லுங்க தம்பி. சார் குமேசான் டெலிவரி வந்திருக்கு சார். குமேசான் அட்ரஸ் எப்படின்னு சொல்லுங்க சார் கொஞ்சம். ஆமா ஆமா ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன் 2500 ரூபாய்க்கு. அப்படிங்களா சார்? 2500 ரூபாய்க்கு ஹெட்செட்டா சார்? ஆமா ஆமா. ஓகே சார். சார் வீட்டுக்கு எப்படி அட்ரஸ் சொல்லுங்க சார் கரெக்ட்டா. ஸ்ட்ரைட்டா வாங்க அப்படியே. ஸ்ட்ரைட்டா. ஏமாத்தி வரும்போது 2 பசங்க கட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. ஆமா சார், கக்கூஸ் போயிட்டு இருக்காங்க. போறாங்களா அப்படியே அந்த பக்கம் கம்மா இருக்கு பாருங்க. அங்க 2 பேரும் போய் கழுவாங்களா சார்? அது இல்லையா தாண்டி வாங்க அப்படியே. சார் பைக்ல அதை தாண்ட முடியாது சார். சும்மா ரோட்ல வாங்க அப்படியே. லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் வந்தீங்கன்னா 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. வண்டி நிறுத்துங்க. 2 பேர் தனியா போட்டுருக்காங்க சார். சரக்கு போட்டுருக்காங்களா? ஆமா. அவன்கிட்ட ரூட் இருந்து கேட்றாதீங்க. ஏன் ரூட்டா பேசிங்க ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. ஏன் சார்? அவங்க வந்து மாத்திரை போட்டு போதை பத்தலன்னு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க தம்பி. இது மாத்திரை போட்டு பத்தலன்னு சரக்க போட்டுருக்காங்களா? ஆமா சார், அந்த பக்கத்தே போல நான் சுத்தி வந்துறேன் சார். ஸ்ட்ரைட்டா வாங்க. வந்தீங்களா? வந்துட்டேன் சார். அந்த வீடு தெரியுது பாருங்க. ஆமா சார், ஒரு வீடு தெரியுது. பச்சை கலர்ல போட்டு போடுறா. ஆமா சார், பச்சை கலர். சார் கை கட்டுங்க. கை கட்டுனா இந்த வந்துட்டேன் சார். என்ன தம்பி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹெட்போன் எங்க? உங்களை ஏற்கனவே வேற ஒரு வீட்ல இருந்தீங்களே சார், இங்க வந்தீங்க. ஏரியால சின்ன பிரச்சனை போச்சு. பிரச்சனை ஏரியா மாத்திட்டேன் நானு. ஓகே. சரி எங்க ஹெட்போன் தானே சார்? இந்தாங்க போட்டுக்கங்க. இல்ல என்ன ஒண்ணுதான் இருக்கு. என்ன சங்கு சத்தம் கேக்குது? மணி சத்தம் இன்னும் கூடிய விரைவில் கேட்கும் சார். என்ன இது? என்ன தெரியல? தெரியலையே. டேய், பேங்க்ல கடன் வாங்கினியே, திருப்பி கட்டணும்னு இருச்சாடா அறிவு உனக்கு? சாரி தப்பா எடுத்துக்கங்க. ஏண்டா இஎம்ஐ கட்ட வக்கு இல்ல, ஓ முகர கட்டைக்கு 2500 ரூபாய்க்கு ஹெட்போன். அதுவும் இஎம்ஐ தானே. என்ன ஜென்மம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு தேவையான பொருளை இஎம்ஐ போட்டு வாங்கினா பரவாயில்ல, 100 ரூபாய் ஒரு இஎம்ஐ கட்டி பொருளை வாங்குறீங்க. நீ எல்லாம் ஏன்டா இருக்க? நீ எல்லாம் மனுஷன் நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஒழுங்கு மரியாதை எனக்கு காசை கொடுத்துரு, இல்லைன்னா நான் கிளம்ப முடியாது சார். கொடுங்க சார், நான் போக முடியாது சார். மேடம் பாருங்க மேடம், 2500 ஹெட்செட் 100 ரூபாய் இஎம்ஐ போடுறாங்க மேடம். 3 மாசம். இது உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் சொல்லுங்க? எங்களுக்கு 10000 ரூபாய். 10000 காசை வச்சுக்கிட்டே இப்படி வந்து என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிய. என்ன ஒண்ணு ஆவேசம் நம்மள பத்தி தப்பா நிக்க மாட்டாது. ஏங்க நீங்க மனுஷன் என்ன மானத்தை வாங்க முடிவு பண்ணிட்டியா? நீ பெரிய ஆளா அவங்க அப்பா சாத்தி உங்களுக்கு சாத்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் தெரியும். இவங்க வந்து ஆனி ஹாத்வே, இவர் வந்து ராபர்ட் டி நீரோ அப்படியே நடிச்சு புடுங்குறாங்க. அப்படியே உங்க பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த மாசம் டியூ கேட்க வருவேன், அப்ப போடுங்க சார். போதும், டி-ஷர்ட்டை மாத்துங்க சார். சரி, கமெண்ட்ல சொல்றாங்க. உன்னாலதான் மாட்டுறது. நீ ஒழுங்கா நடிக்க வேண்டியது. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. நீ நடிக்கிற மாதிரி நடிக்கிற. டயலாக் டெலிவரி கரெக்ட்டா தானே? என்ன டெலிவரி சார்? குமேசான் டெலிவரி சார். இல்ல கோபி இங்க பாரு, பொய் சொல்ல கூடாது, தப்பு பண்ண கூடாது. பொய் சொன்னேன்னு வெச்சுக்கோ சாமி குத்திரும். திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கும் பொய்யா விளக்கே விளக்குன்னு சொல்லிருக்காரு. பொய் மட்டும் சொல்லவே கூடாது பாத்துக்கோ. சரிமா, நாக்கெல்லாம் அழுகிரும். கரெக்டா சொல்றீங்க. இங்க வந்து சொன்னதுதான் உண்மை. இத புரியாம நாட்டுல நிறைய பேர் இப்படி திரிறாங்க. சார் நீங்க யாரு? நான் பேங்க் ஸ்டாஃப். பேங்க் ஸ்டாஃபா? ஆமா, டியூ கட்டல. அவங்க வீட்டுக்கார போன் எடுக்க மாட்டாரு. அச்சச்சோ. அன்னைக்கு நான் ரோட்ல பார்த்தேன். சார் என்ன சார், என்ன வீட்டுல இருந்து வாங்கிக்கோங்க, ரோட்ல கேட்கற வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாப்ல. அதான் வீட்டுக்கு உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவரு அப்ராட் போய் ஒரு 1 மந்த் ஆச்சு சார். ஐயா அப்பா எங்கண்ணா கண்டு போயிருக்காரு? படத்துக்கு போயிருக்காரா? சரி நான் பாத்துக்கிறேன். ஏமா பணம் கொடுக்க வைக்கல, குடும்பஸ்தன் படத்துக்கு போறீங்க நீங்க? என்ன ஏமா பணம் கட்டு வந்தோம்னா ஆக்காலத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன போய் சொல்லி குழந்தைகிட்ட உண்மை சொல்லி நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல வேற அம்பை இழுத்துட்டு இருக்கீங்க. நீங்க தேவையில்லாம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். என்ன பணத்தை குடும்பம் நான் போறேன் நானு. ஐயோ யாராவது வாங்கலே, தனியா இருக்க பொண்ணு வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாரு. யாராவது இல்ல கடன் கொடுத்துருந்தேங்க. என்ன சுத்தம் அயோக்கிய போல இருக்காங்க. கடன் கேட்டு வந்தோம்னா மிரட்டலாங்க ஆள வச்சுக்கிட்டு. இன்னைக்கு அந்த பிள்ளை இருக்குன்னு போய் அந்த பிள்ளைட்ட கேக்குற, நாளைக்கு எங்க வீட்டுல வந்து எங்கள்கிட்ட கடன் கேட்ப. அதான் கடன் வந்தா நாங்களாம் ஒண்ணு கூட்டிட்டோம். ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எப்படி போன கடன் வாங்கி எப்படி யாராவ அங்க இருந்து பேசுறவே? அண்ணே அண்ணே யாருமா? அண்ணே இங்க ஃபைனான்ஸ்ல இருந்து பக்கத்துல 3 மாசம் டியூ கட்டல. என்ன நீங்க 1 மாசம் டியூவாவது கொடுத்துருங்க. கட்டுறப்பா என்ன வீட்டு வாசல் 3 மாசம் அண்ணே யாரு தம்பி ஃபைனான்ஸ் இருக்கும். நீங்க உங்க சட்டையை போட்டு வாங்க. நீங்க சட்டை நான் லோக்கல் பாங்க. நான் லோக்கல் இங்க என்ன நான் போட்டோம் படம் கூட வருவானே. என்ன பண்றீங்க? யாரு கடை வாங்கி ஃபைனான்ஸ்? ஃபைனான்ஸ் அப்படி ரொம்ப அதிகமா வந்து என்ன கேக்குறீங்க? அதிகாரமாலாம் கேட்கலனே. 3 மாசம் டியூ கட்டலனே. ஓனர் எங்களுக்கு கேக்குறானே, கலெக்ஷன் எங்களுக்கு டார்கெட் கொடுத்துறாரு. மாசம் 4 லட்சம் ரூபாய் போகணும்னே. நாங்க எங்கனே போறது? கொடுத்துறாரு தம்பி. கொடுத்துறோம். அப்புறம் என்ன கொடுக்க மாட்டேங்க போறாரு? வீடு எங்க இருக்கு? என்ன கொடுக்க மாட்டாங்க? எங்க போறாரு? கொடுக்காம
சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு. என்ன வாடகை வீடு? என்ன வாடகை வீடு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. ஃபோன் பண்ணா எடுப்பாப்ல. சைலண்ட்ல இருக்கு. சைலண்ட். காலையில நான் 5 நாள் வர இல்ல. நீங்க எத்தனை மாசம் டியூ? 3 மாசம் கட்டணும். 3 மாசம் தானே. நான் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன். 10 மாசம் டியூ கட்டு. இன்னை வரைக்கும் வந்து வாசல் நின்னு. நீ பேங்க் என்னது? இவங்க தான் இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்றாங்க. நீங்க என்ன போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ண மன உளைச்சலுக்கு இது பண்ணி விடுங்க. ஒரு கேஸ போட்டா சரியா போறலாம் கிடையாது. கேஸ போட சொல்லு. பேசி போறோம். என்ன பேசுறீங்க? நீ சிசிடிவி வைக்கணும்ல. சிசிடிவி நல்லது ரெக்கார்ட் பண்ணி ஒன்னு போட்டுறணும்ல. கேமராவோட வாங்க. இல்ல தம்பி, அண்ணன் சொல்றத கேட்டா கரெக்டா இருக்கு. நீங்க கேமரா மாற்ற காசு எங்களுக்கு கொடுத்தா டியூ கட்டிடலாம். என்ன கேமரா காசு வந்து கொடுத்துறாரு. கிளம்பு. கொடுத்து சொல்றாங்க கேட்காதீங்க. நானும் உங்கள மாதிரி வேலை தானே பண்றேன். எனக்கு தொழில் என்ன எடுத்து போட்டுடுங்க. நீ கேமரா எடு. எடுக்கவா? அண்ணே இருங்க அண்ணே, நாளைக்கு வரேனே. ரெடி பண்ணி எடு. நீ எடு. நம்ம நினைச்சப்ப கொடுப்போம். அவ்வளவுதான். வாங்கிட்டு கம்முன்னு போனோம். நீ எப்படி 10 மாசம் விட்டுறீங்க? அதெல்லாம் ஓட்டுவேன் நானு. போங்க. கொஞ்சம் 6 மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. சார் யார் நீங்க? நீங்க யாரு சார்? என்ன பண்ணீங்க இருக்காப்ல? கடன் வாங்கியிருந்தேன். எத்தனை மாசம் டியூ கட்டல? 4 மாசம் கட்டல. 4 மாசம். 4 மாசம். 4 மாசம் தானா? ஏன்னா நான்லாம் 10 மாசமா டியூ கட்டாம இருக்கேன். என் பேங்க் வேற வீட்டு வாசல்ல இந்த வரைக்கும் தேடி வரல. அப்படியானே வருவே இல்லையா? கோகின் ஃபீனிக்ஸ், கிறிஸ்டியான் பேல், சூர்யா, விக்ரம், கமல்ஹாசன் யாருமே உங்களை ஆக்டிங்ல அடிக்க முடியாதா? என்ன மெத்தட் ஆக்டிங் அடிக்கிறாங்க? ஐயோ குண்டு வந்து கேட்டதுக்கு என்ன வாசிப்பு வாசிட்ட? இந்த உங்கால வந்திருக்கான், பதில் சொல்லு. குடுறா காசு போய். இஸ் நாட் a rule. ஏன் ஆள அவன் நீ இவன புடி. போ கூட்டி போ. அண்ணே எப்ப காசு தருவீங்க? வாங்கிக்கலாம் சார். வாங்கிக்கலானே. இருங்க. நீ வாங்க வரமா. இல்ல நான் வெளியில எல்லாம் போக மாட்டேன். இங்கே உட்கார்ந்திருக்கேன். நீங்க எடுத்துட்டு வாங்க. சார் எது தெரியாது சார். போன் ஏதோ வீடியோ எடுத்தீங்களா? எடுங்க. ஐபோனா? நான் வித்து காசு ஆயிக்கிறேன். வாயா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது யார் சைடு தப்புன்னு நம்ம சொல்லவே முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு லோனோ இஎம்ஐயோ அதுக்குள்ளே விழுந்துட்டிங்கனாலே கிட்டத்தட்ட அடிக்ஷன் மாதிரி தான் சொல்கிறப்போ தான். அது பழக்கமாயிரும். அது வாங்கி 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 நிறைய பேர் அது ஈஸியாக கட்டிடலாம், இதாகிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், இதான் ஈஸியான வழின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுதான் பெரிய ஒரு குழி மாதிரி. கிட்டத்தட்ட அதில் விழுந்துட்டா நம்ம கடைசி வரைக்கும் அந்த குழிக்குள்ளே தான் இருப்போம். அது என்னதான் கெட்டினாலும் அது முடியே போகிறதே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வீட்டு கடனாக இருக்கட்டும், ஏதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்லாம் போட்டு லோனுக்கு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி போட்டு காருக்கு லோன் போட்டு நீங்கள் இஎம்ஐ கட்டி அப்படி ஒரு கார் என்னத்துக்கு வேணும்? அது மெதுவாக உங்கள்கிட்ட காசு வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அப்படி இது ஆடம்பரம் காட்டணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க. எல்லாம் மத்தவங்க பாக்கணுன்றதுக்காக வாழ்றாங்க. ஆனா வாங்குற நம்ம ஒரு மொத்தமா கொடுத்து வாங்குற அமௌண்டோட லோன் அந்த இஎம்ஐ வந்து அதை விட அதிகமா தான் கட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காசு சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குறது நல்லது. அப்போதைக்கு காசு வச்சு அப்பயே வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி மாசம் மாசம் கொடுக்கறது வந்து கஷ்டம். உண்மையாவே அது விழுந்துட்டீங்கன்னா அது வந்து அதுவே பழக்கமாயிடும். ஆமா, இப்போ நிறைய கடையில பாத்தீங்கன்னா இந்த டிவி, இந்த வாஷிங் மிஷின் எல்லாரும் நிறைய பேர் பாக்குறேன் இஎம்ஐலே இருக்காங்க. ஏன் இஎம்ஐல போறாங்கன்னா அவாய்ட் பண்ண பாருங்க. ஆமா ஆமா, இப்படி வாங்கி ஒண்ணு இது பண்ண வேணாம். காசு சேர்த்து வச்சு மெதுவா கூட வாங்கிக்கலாம். அவ்வளவு அவசரமா வாங்குற அளவுக்கு ஒன்றும் அது தேவையில்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் அது அப்போ வந்து அது கெத்தா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லா கஷ்டப்படுற ஒரு நிலைமை வரும். நம்ம கிட்ட காசே கையில நிக்காது. அதுக்குள்ள மேக்சிமம் யாரும் விழுந்துறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல வராங்க. அது நாங்க இந்த வரைக்கும் விழலை. அதனால நாங்க அதை பற்றி தான் நாங்களும் சொல்றோம். அதுக்குள்ள போகாம இருக்கிறதே எவ்வளவு சேஃபா இருக்க முடியுமோ சேஃபா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்